கோவை வந்திறங்கிய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க அண்ணாமலை செல்லவில்லை என்ற செய்திதான் தற்போது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. பிரதமர் மோடியால் தட்டி கொடுத்து வளர்க்கப்பட்ட அண்ணாமலை அவரையே வரவேற்க செல்லாதது அவருக்கு கட்சி மேல் இருக்கும் அதிருப்தியை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக பலர் தெரிவித்து வருகின்றனர். வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக பாஜக இடையே எட்டப்பட்ட தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தின் கீழ் பாஜகவிற்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் முன்னிலையில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து அறிவிக்கப்பட்ட முக்கிய நிகழ்விற்கு அண்ணாமலை செல்லவில்லை என்பது அப்போது பெரிதாக பேசப்பட்டது. இந்நிலையில் நேற்று மார்ச் 29ஆம் தேதி கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க அண்ணாமலை செல்லவில்லை என்பது தற்போது மேலும் ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. பிரதமரை வரவேற்க செல்லவிருந்த முக்கிய தலைவர்களின் பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறவில்லை என இந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆனால் விமான நிலையத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், பிரதமரை வரவேற்க வரும் தலைவர்களின் பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இருந்தது என்றும் பாஜக தரப்பு அண்ணாமலையை ஒருபோதும் ஒதுக்கியதில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் சமீப காலங்களாக உட்கட்சி முரண்பாடுகள், சித்தாந்த ரீதியான மோதல்கள் மற்றும் அதிமுக தலைமை உடனான நீண்டகால பூசல்கள் காரணமாக அண்ணாமலை பாஜக தரப்பிலிருந்து சற்றே விலகி இருப்பதாக சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. அதே நேரம் அதிமுக பாஜக கூட்டணியை டெல்லி தலைமை கையாண்ட விதம் அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை எனவும் அவரது கருத்துக்கள் குறித்து பரிசீலிக்காமலேயே இந்த ஒப்பந்தத்தை தலைமை இறுதி செய்ததால் ஏற்பட்ட அதிருப்தியே பிரதமரை வரவேற்க அவர் செல்லாமல் இருந்திருக்க முக்கிய காரணம் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.